எல்லாரும் வணக்கம். ஆனால் தயவுசெய்து வச்சுக்கிறீங்க தயவுசெய்து வெளியே போயிடுங்க. தயவுசெய்து வெளியே போயிடுங்க. நான் உங்களுக்கு ஆதரவு வெளியேற்பாளர் ஆதரவு இந்த மேலூர் தொகுதியில் யார் வேலை செஞ்சாலும் அவங்க யாருன்னா கொடுக்க தயவு செய்து நீங்கள் என்ன சொன்னாலும் சரி நாங்கள் ஒதுக்கிறதாங்க. நான் ப்ரெஸ்மீட் பண்ணணும். நீங்கள் வேலை கடலூரில் வந்து நீங்கள் உங்கள் சொந்த தொகுதியில் நீங்கள் கேட்கலாம். ஒன்று. ரெண்டாவது வந்து உங்களுக்கு இடையூறு மாநிலத்தில் அவர் ஏறி அவர் வந்து அங்கே அவர் என்ன செஞ்சாலும் மாநில மகாத்மா சீனிவாசன் அவர் கை பைசா போட்டு 50 லட்சம் நாங்கள் யாரும் அவர் காசு கொடுத்தோம் கை கொடுத்தோம் சொல்கிறேன். கையை தட்டிக்கிறதுனா எப்படி வேதனையா இருக்கு சொல்ல காங்கிரஸ் சீட்டு கொடுத்ததுக்கு நாங்கள் யாரையும் கொடுத்தாதான் சொல்ல. ஏற்கனவே ஒரு ராஜமாணிக்கு மனைவியை கொண்டாந்து டிஎம் வந்து தோற்று வச்சாங்க. அதே மாதிரி ஒரு செல்வராஜ் முன்னாள் அமைச்சர் செல்வராஜ் தோற்கடிச்சாங்க. இப்போ போன வாட்டி ஆளத்தில் வழி கொடுத்து தோற்கடிச்சிட்டாங்க. ஆக இங்கே வந்து என்னன்னா கம்யூனிட்டி ஃபீலிங் ஓவர். அந்த கம்யூனிட்டி ரெண்டாவது என்ன கேட்டீங்கன்னா இந்த டிஎம்கே ரகுபதிக்கு வந்து 5 கோடி ரூபாய் அவர் கொடுத்து சீட் வேண்டாம். அப்படி இருந்து அவரை இந்த டிஎம்கே தோற்கடிச்சு நாங்கள் இந்த கூட்டணி கட்டி தோற்கடிச்சு. அதில் நீங்கள் வந்து நீங்கள் போது இப்போ என்ன கேட்டீங்கன்னா காங்கிரஸ் அழிவுதான் என்னுடைய குறிப்பிட்ட ஒழித்து வேட்பாளரை பற்றி அந்த வெளியூர்காரி உள்ளா அழியும் போது ஊர்ல எத்தனை திட்டங்கள் கொடுத்து அத்தனை போயிடுச்சு. என்ன பண்ண போயிடுச்சு, கோயில் பண்ண போயிடுச்சு, ஆசிரியர் போயிடுச்சு, நம்ம கூட்டணி இருக்கவங்க உள்ளூருக்கான வேட்பாளரை தாசுமானிக்கு எதிராக சீக்கிரம் அவங்க அப்பா மேலூர் மண்ணுக்கு எங்களுக்கு சொந்தமான மண்ணு அது வந்து ஒரு பாட்டி இருந்தாரு. அவங்க பக்கத்து மாணவர்கள் 43,000 ஓட்டு ஏடிஎம்கே 85. ஆனால் நீங்கள் 10 மைலம் உள்ள ரவிச்சந்திரனுக்கு 35,000 ஓட்டு தோற்றுறாங்க. நீங்கள் கடல்வாடி வந்து உங்களுக்கு நீங்கள் டெபாசிட் வாங்க காப்பாற்று டெபாசிட் வாங்க பார்த்துருக்கீங்க சார். நீங்கள் 55 மண்ணு மேலூர் மண்ணு எங்களுடைய மண்ணு இந்த மண்ணு அவர் எழுதி கொடுத்த லிஸ்ட்ல முதல் பேர் என் பேர் தான் இருந்தது. முதல்ல கட்சியில விருப்ப மனு வச்சிருக்காங்க. 234 தொகுதியில விருப்ப மனு பெற்றாங்க. இவர் விருப்ப மனு போட்டாரா கேளுங்க. வேறு விருப்ப மனு போட்டாரா போடல.
வந்து இது 10 பேரை அப்பாற்பட்டது எல்லாம் சாதிமதத்துக்கு அப்பாற்பட்டதை காமி வச்சிருக்கேன். ஆனால் அதில் என்ன கேட்டீங்கன்னா இந்த தொகுதியை சார்ந்த எத்தனையோ நண்பர்கள் வழக்கறிஞர்கள் இருக்காங்க, இந்தியா இருக்காங்க, அந்த குறைபாடு இருக்காரு. தேங்க்யூ சார், வரேன். எப்படி இருக்கீங்க? நான் மகாத்மா சீனிவாசன், தமிழ்நாடு காங்கிரஸ் ஹியூமன் ரைட்ஸ் மனித உரிமைத்துறைக்கு தலைவராக இருந்தேன். அதாவது மேலூர் பொறுத்த வரைக்கும் நாங்கள் கடந்த 3-4 ஆண்டுகளாக ஏற்கனவே விட்ட இந்த தொகுதியை கடந்த 25 ஆண்டுகளாக அதிமுக கோட்டையாக இருக்கிறாங்க என்ற ஒரு இமேஜை கொண்டு வந்திருக்கிறாங்க. 3 தடவை சாமியும் 2 தடவை பெரிய பிள்ளையான் அவர்களும் எம்எல்ஏயாக இருந்து 5 தடவை இந்த தொகுதியை ஜெயிக்கவே முடியாது அதிமுக கோட்டைன்ற அளவுக்கு ஒரு சர்வே ரிப்போர்ட்டை கொண்டு வந்த தொகுதியை மாற்றணுன்றதுல காங்கிரஸ்காரங்க முழுமுச்சா கடந்த 4 ஆண்டுகளாக வீடு வீடா போய் வேலை செஞ்சு இது எப்படியும் காங்கிரஸ் கோட்டையா மாற்றி ஆகணும், திரும்பவும் கக்கன் கோட்டையாக மாற்ற வேண்டும் என்று அயராது உழைத்தோம். ஆனால் இப்போது மேலூரில் உள்ள ஒரு கேண்டிடேட்டை, ஒரு வேட்பாளரை, யாராவது ஒரு வேட்பாளரை மேலூர் தொகுதிக்குள்ள இருக்கிற ஒரு வேட்பாளரை நிற்கும் பட்சத்தில் கண்டிப்பாக வெற்றி அடைய முடியும் என்பது அளவிற்கு இன்று சூழ்நிலை இருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் அதிமுகவில் இருந்து சகோதரர் தமிழரசன் அவர்கள் திமுக வெற்றி பெறும் என்ற ஆசையில் திமுகவிலே சேர்ந்து விட்டார். ஆகவே இந்த தொகுதியை பொறுத்தவரையில மிகவும் வெற்றி பெற வாய்ப்பு காங்கிரஸ்க்கு இருக்கிறது. ஆனால் இந்த பகுதி தனிப்பட்ட சுயநலத்திற்காக மாணிக்கத்தாவர் அவர்கள் அரசியலில் டெல்லியில் இருக்கிற செல்வாக்கை பயன்படுத்தி கொண்டு அவர் இந்த மேலூர் தொகுதி வெற்றி பெற்றால் கடந்த முறை தோல்வியுற்றது, தொகுதி சரியில்லை என்று சொன்ன வார்த்தை பொய்யாக மாற்றப்படும் என்பதற்காகவும் திமுக மீது அவர்கள் வைத்துள்ள கலப்புணர்ச்சிக்காக அவர் மேல் இருக்க வெறுப்புக்காகவும் மேலூர் தொகுதியில் அவர் மதுரை வடக்கே கேட்டார். திமுக கூட்டணி அவருக்கு தரவில்லை என்ற கோபத்தினாலும் மேலூரில் கண்டிப்பாக துவக்க வேண்டும் என்பதற்காகவே விஸ்வநாதனை வழிகாடாக்கி இங்கே வேட்பாளராக நிறுத்தியுள்ளார். ஒரு காலமும் காங்கிரஸ் உறுப்பினர்கள், காங்கிரஸ் நண்பர்கள், தோழர்கள், மேலூரில் உள்ள தோழர்கள் கண்டிப்பாக மற்ற தொகுதியிலிருந்து வர வேட்பாளர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏனென்று சொன்னால் போன தடவை ஆலத்தூர் ரவிச்சந்திரன் பக்கத்து தொகுதியிலிருந்து வந்ததுக்காகவே அவரை நிராகரித்தார்கள். ஆகவே நான் எங்களுடைய ஒரே கோரிக்கை, காங்கிரஸில் இங்கு அனைத்து தகுதியும் உள்ள பல வேட்பாளர்கள் இருக்கிறோம். எங்களில் யாராவது ஒரு வேட்பாளரை மறுசீலனை பண்ணி காங்கிரஸ் கட்சி நியமித்திருக்க வேண்டும். அப்படி செய்யாத பட்சத்தில் நாங்கள் அனைவரும் ஒன்று கூர்ந்து ஆலோசித்து சுயேட்சையாகவோ அல்லது கட்சியிலோ தனியாகவோ ஒரு வேட்பாளரை போட்டு கட்சி வேலையை செய்வோம். காங்கிரஸை கண்டிப்பாக விஸ்வநாதனுக்கு காங்கிரஸ் கட்சியிலிருந்து ஒரு ஓட்டு கூட விடாது. மட்டுமல்ல, மொத்தத்தில் காங்கிரஸ் கட்சியை அழிக்கின்ற வேலையை தான் மாணிக்கத்தாவர் இங்கு செய்திருக்கிறார் என்பதை தலைமைக்கு கொண்டு செல்கிறோம். இந்த வேட்பாளர் நடைமுறையை முழுவதும் கண்காணித்தவன் நான். டெல்லியில் 1 மாசமாக இருந்து முழுவதும் பார்த்தவன். வேட்பாளர் நடைமுறை என்பது மாவட்ட தலைவர் யாரையெல்லாம் புதிதாக SSI என்ற மெத்தடில் மாவட்ட தலைவர் அவர்களை 100 நியமித்தார்கள். மாவட்ட தலைவர் முழு அதிகாரமும் கொடுத்து ராகுல் காந்தி அவர்களை வேட்பாளர் தேர்ந்தெடுத்து அனுப்ப சொன்னார். அந்த அடிப்படையிலே 10 பேர் முதலில் வேட்பாளர்களை நியமித்தார். அதிலே முதல் வேட்பாளராக நானும், 2வது வேட்பாளராக அண்ணன் அசோகனும், 3வது 4வது வேட்பாளராக வைரவன் அது போன்ற கேண்டிடேட்டாக இருந்தோம். ஆனால் வேட்பு மனுவை தாக்கல் செய்யாத விஸ்வநாதன் விருப்ப மனுவை தாக்கல் செய்ய விருப்ப மனு
விருப்ப மனு அளிக்காத கடலூரை சேர்ந்த பே விஸ்வநாதன். அவர் கடலூர் இருக்கும் பொழுது கடலூர் பே விஸ்வநாதன். கடலூர்ல இருந்து காஞ்சிபுரம் போன பிறகு காஞ்சிபுரம் பே விஸ்வநாதன். காஞ்சிபுரத்துக்கு அப்புறம் அவருடைய மனைவி டிரான்ஸ்பர் ஆகி வந்து மதுரை வந்த பொழுது மதுரை பே விஸ்வநாதன். இன்று மேலூர் விஸ்வநாதன் தன்னை பச்சோந்தியாக பேர மாற்றிக்கொள்ள இவரை அரசியலில் நாங்கள் கடுமையாக எதிர்க்கிறோம். ஏனென்றால் அவர் கட்சிக்கு இதுவரைக்கும் எந்த செயல்பாடும் செய்யவில்லை, கட்சிக்காக எந்த உழைப்பும் செய்யவில்லை. அவர் பாராளுமன்றம் இருக்கின்ற காஞ்சிபுரத்தில் போய் கேட்டார்கள் கூட சொல்வார்கள் அவர் செய்த செய்திகளை பற்றி. அப்படிப்பட்ட ஒரு வேட்பாளரை சமூக நீதி என்ற ஒரு காரணத்தை கூறிக்கொண்டு அவர் மேலூரில் அவரை நிறுத்துகிறார். அதே சமூக நீதியை நாங்கள் பேணுகின்றோம் என்றால் மேலூரில் உள்ள ஒரு தலித்துக்கு மாற்றி தர வேண்டும். இல்லை என்றால் நாங்கள் கேட்பது ஒன்றே ஒன்றுதான், ஜாதி அடிப்படையில் நாங்கள் கேட்கவில்லை. நாங்கள் கேட்பது மேலூர் மண் மேலூருக்கே சொந்தம். தொகுதி மக்களை பற்றி நன்கு அறிந்த தொகுதியிலே இருக்கின்ற ஒரு நபருக்கு தான் இங்கே கொடுக்க வேண்டும் என்பதால் எங்களுடைய முழுமையான வேண்டுகோள். முழுமையாக அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி இதை பரிந்துரை செய்யவில்லை. தலைவர் ராகுல் அவர்களும் மல்லிகார்ஜுன கார்கே அவர்களும் நேர்மையாக இருந்தாலும் அவரை சுற்றி இருக்கின்ற மாணிக் தாகூர் போன்றவர்கள் இது போல் கட்சியை அழித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதை வன்மையாக கண்டிக்கிறோம். மாநில தலைவர் இதை கூர்ந்து கவனித்தாலும் அவராலையும் இதை பற்றி செய்ய முடியவில்லை என்பதுதான் உண்மையான கருத்து. இன்னைக்கு நாங்க வந்து எங்க சைட்ல இருந்து பேட்டி நான் கொடுக்குறேன். ஒரு நிமிஷம். எங்க பக்கத்துல இருந்து நாங்க தீர்ந்த முடியும் மதியம் 3 மணிக்குள்ள கண்டிப்பா ஒரு வேட்பாளரோ 2 வேட்பாளரோ கண்டிப்பா வேட்பாளர் காங்கிரஸ் கட்சி சார்பாகவும் போடுவோம், சுயேட்சையாகவும் போடுறோம். ஏன்னா நாளைக்கு ஸ்கூட்னிங் இருக்கு, நாளைக்கு சாயங்காலம் வரைக்கும் டைம் இருக்கு. அதுக்குள்ள பிஃபார்ம தலைமை மனசு மாறி கொடுத்தால் தலைவர் தமிழகத்திலே முதல்வர் சிஎம் ஆக முதலமைச்சராக வருவதற்கு இந்த ஒரு தொகுதி கூட இடையூறாக இருக்கக்கூடாது என்று எங்களுடைய தாழ்மையான கருத்து. இது மந்திரி அவர்களுக்கும் தெரியும் மற்றும் எங்க மாவட்ட தலைவர்களுக்கும் தெரியும். ISIB ரிப்போர்ட் எல்லாமே வேற மாதிரி தான் சென்றுள்ளது. வெற்றி பெறவுடைய தொகுதி, இந்த தொகுதி யாருக்கு கொடுக்க வேண்டும் என்றது ISIB ரிப்போர்ட் எல்லாமே தெளிவா போயிருக்கு. ஆனா அது எல்லாத்தையும் மறைச்சு இந்த கேண்டிடேட் போட்டு இந்த தொகுதியை அதிமுகவுக்கு தாரவாத்து கொடுத்திருக்காங்க. இப்ப 3வது முறையாக பெரியபிளான் வெற்றி பெறுவதற்கு ஏதுவாக இருந்த மாணிக்க தாகரை வன்மையாக கண்டிக்கிறோம், விஸ்வநாதனையும் கண்டிக்கிறோம். அதாவது வந்து மேலூர் சட்டமன்ற தொகுதியில தகுதியான வேட்பாளர்கள், தொகுதிக்கு தகுதியான வேட்பாளர்கள் இருக்கும் பொழுது முதலாளித்துவ பாணியில கார்கே, மாணிக்கம் தாகூர் இவர்களெல்லாம் சேர்ந்து எங்களையெல்லாம் புறக்கணித்து விட்டு இறக்குமதி வேட்பாளராக திரு விஸ்வநாதன் அவர்களை நியமித்துள்ளார்கள். விஸ்வநாதன் அவர்களை நிச்சயமாக இந்த தொகுதி மக்கள் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. ஆகவே விஸ்வநாதன் அவர்களை மாற்று வேட்பாளராக மாற்றி அண்ணன் சொன்னது போல தலித் சமுதாயத்துக்கு ஒருவருக்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த மண்ணிலே தலித் சமூகத்தை சார்ந்த ஒருவருக்கே கொடுக்கட்டும். ஏன்னா எங்களோட கோரிக்கை என்னவென்றால் மண்ணின் மைந்தர்களுக்கு வாய்ப்பளிக்க வேண்டும். அதுதான் எங்களோட கோரிக்கை. அந்த கோரிக்கைக்கு அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி செவிசாய்க்க வேண்டும். நாங்கள் எல்லாம் தகுதியான வேட்பாளர்கள் யாருக்கோ ஒருத்தர் கொடுத்துருக்கலாம், எங்களுக்கு கருத்து வேறுபாடுலாம் இல்லை. அவங்க முறையில் அவங்க தலைவரை சார்ந்து தேர்தலில் போட்டியிடுறதுக்கு கேட்கறது சகஜம்தான். ஆனா யாருக்காவது ஒருத்தருக்கு எங்களுக்கு மண்ணின் மைந்தர்களுக்கு கொடுத்துருக்கணும். இந்த வாய்ப்பு வெற்றி வாய்ப்பு பறிபோகுகின்ற உணர்வுபூர்வமான காங்கிரஸ்காரர்களைத்தான் நாங்க இன்னைக்கு வந்து பேட்டி கொடுக்குறோமே ஒழிய நாங்க அகில இந்திய தலைமைக்கு எதிர்ப்பாகவோ எதுவுமோ நாங்க செய்யக்கூடிய மனநிலையே இல்லை. எங்களோட உணர்வுகளை நாங்க பிரதிபலிக்கிறோம், அதான் உண்மை. எங்களோட உணர்வுகள் வந்து இன்னும் எல்லாருமே கட்சிக்காண்டி உழைச்சிருக்கோம், ஒவ்வொருத்தரோட தராதரமும் நல்லா இருக்கு. நாங்க தகுதியான வேட்பாளர்கள் இருந்தும் புறக்கணிக்கப்பட்டதை எங்களால ஜீரணிக்க முடியல. அகில இந்திய தலைமை வந்து இதுக்கு ஒரு கேண்டிடேட் நாங்க ஒட்டுமொத்தமா மேலூர் உள்ள காங்கிரஸ் ஒன்று கூடி காங்கிரஸின் ஒரு கேண்டிடேட் மேலூர் காங்கிரஸ் ஒண்ணு முடிவு பண்ணி எங்களால முடிந்தது ஒரு வேட்பாளரை நியமனம் செய்து அந்த வேட்பாளராக இந்த தொகுதியிலே வேலை செய்வோம். வெற்றி பெறுகிறோமோ தோல்வி அடைகிறோமோ அது முக்கியம் இல்லை. எங்களுடைய கொள்கைகளை மக்களிடையே சென்றடையணும். அகில இந்திய தலைமைக்கு எங்களுடைய உண்மையான கருத்துக்களை சொல்ல வேண்டும். பரவாயில்ல, எல்லாரையும் எடுங்க, கட்சி விட்டு எடுங்க. மேலூருக்கு 10 பேரும் எல்லா உறுப்பினரும் எடுங்க, கட்சி எடுங்க, பரவாயில்ல. கருத்துக்களை